வெகு காலத்துக்கு முன்னாடி ஸ்பெயின் நாட்டில் ஒரு பிரபு இருந்தான். அவன் பணத்திமிர் பிடிச்சவன். அவனுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனாலும் தனக்கே எல்லாம் தெரியுங்கிற அகம்பாவத்தோடு இருந்தான். பணத்தை விட்டெறிஞ்சா படித்தவங்க எல்லாம் தன்னுடைய காலடியில் வந்து விழுவாங்க அப்படின்னு கர்வப்பட்டுட்டு இருந்தான். அவனுக்கு வர கடிதங்களை படித்து காட்டவோ அதுக்கு பதில் எழுதவோ அவனுக்கு கீழே ஒரு ஏழை வாலிபன் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஒரு முறை அந்த நாட்டு மன்னன்கிட்ட இருந்து கட்டளையிடப்பட்ட ஒரு கடிதம் வந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, நம் நாட்டுடைய தெற்கு எல்லையில் போர் நடந்துட்டு இருக்கு, நீ உடனே உன்னுடைய படைகளோடு அங்கே போ அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அந்த பிரபு மன்னனுக்கு கப்பம் கட்டுறவன். அதனால் மன்னனோட கட்டளையை படித்த உடனே படைகளோடு தன்னுடைய உதவியாளனையும் அழைச்சிட்டு போர்க்களத்தை அடைஞ்சான். போர் நடக்க நடக்க அந்த பிரபுவும் தினமும் போர் நிலவரத்தை பற்றி தன்னுடைய உதவியாளனை எழுத சொல்லி அதில் தன்னுடைய மோதிரத்தால் முத்திரையிட்டு அனுப்பி வந்தான். ஆனால் ஒரு நாள் அந்த உதவியாளன் மேலே எதிரி எய்த அம்பு பட்டதுனால அவன் இறந்து போனான். அப்போ வேற ஒரு உதவியாளனை நியமித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில் கூட தான் எழுத படிக்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அந்த பிரபு நினைக்கல. இதே சமயம் மன்னன்கிட்ட ஒரு தூதன் வந்து பிரபு கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு போனான். அப்போ அந்த பிரபு தன்னுடைய படையில் இருந்த தன்னுடைய ஊர்க்கார வீரன் ஒருத்தனை கூப்பிட்டு அந்த கடிதத்தை படிக்க சொன்னான். அந்த வீரனுக்கு பிரபு மேலே தீராத காட்டம் இருந்துச்சு. ஏன்னா அந்த வீரனோட சிறு நிலத்தை அந்த பிரபு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி பறிமுதல் செஞ்சிருந்தான். அந்த பிரபுவுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அந்த பிரபுவை இக்கட்டில் மாட்டிவிட அவன் தீர்மானித்தான். அவன் அந்த கடிதத்தை படிச்சுட்டு, ஐயோ ஆபத்து வந்துருச்சு, நீங்கள் உடனேயே மன்னருக்கு முன்னாடி ஆஜராக வேணுமா, உங்கள் மேலே ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டிருக்குதான் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட பிரபு ஆத்திரம் அடைஞ்சு, என் மேலே யார் ராஜதுரோக குற்றம் சாட்டுறது, தர்பாருக்கு போய் அவனை பிடிச்சு அவனுடைய தலையை வெட்டி எறிகிறோம் பாரு அப்படின்னு கத்துனான். அதுக்கப்புறமா அவன் தலைநகரை நோக்கி போனான். வழியில் ஒரு கிராமத்தை அடையிறப்ப ராத்திரியே வந்துருச்சு. அவன் அங்கே தங்க நேரிட்டுச்சு. யாரிடமாச்சும் தங்க இடம் கேட்குறது தன்னுடைய அந்தஸ்துக்கு குறைவு அப்படின்னு நினச்சி அவன் தன்னோட குதிரையை ஒரு மரத்தில் கட்டிட்டு அந்த மரத்துக்கு கீழேயே படுத்து தூங்குனான். காலையில் எழுந்து அவன் கொஞ்சம் தூரம் போனப்ப அங்கே பலகையில் ஏதோ எழுதி வைக்கப்பட்டிருக்கிறத பார்த்தான். அவனுக்கு தான் படிக்க தெரியாதாச்சே, ஆனாலும் அந்த பலகைக்கிட்ட போய் அதை பார்த்தான். ஆனால் அதை சுற்றி வரப்ப கால் தவறி ஒரு பெரிய பள்ளத்தில் போய் விழுந்தான். பலகையில் ஆபத்து, இங்கே ஆழமான பள்ளம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அதைத்தான் அந்த பிரபுவுக்கு படிக்க தெரியலையே. எப்படியோ அந்த பள்ளத்திலிருந்து பிரபு வெளியே வந்தான். இடுப்பில் பலமான அடி. மெதுவாக முக்கி முனகி நடந்து பக்கத்தில் இருந்த கிராமத்து சத்திரத்தில் போய் உட்கார்ந்தான். அந்த சத்திரத்தில் தன்னோட ஊரை சேர்ந்த ஒருத்தனை அவன் பார்த்தான். பிரபு அவனை மிடுக்க கூப்பிட்டு, அடே, என்னை மன்னர் உடனே வர சொல்லியிருக்காரு. இப்போவோ நான் தலைநகருக்கு போகிற நிலைமையில் இல்லை. அதனால் என்னோடய தற்போதைய நிலையை விளக்கி ஒரு கடிதம் எழுது, அதில் என்னுடைய முத்திரையை பதிக்கிற அப்படின்னு சொன்னான். அவனோ அந்த பிரபு சொன்னபடி கடிதம் எழுதாமல் மன்னனை கண்டபடி திட்டி கடிதம் எழுதி பிரபு கிட்ட கொடுத்தா. பிரபுவும் அதில் தன்னுடைய முத்திரையை பதிச்சு அந்த கடிதத்தை மன்னனுக்கு அனுப்பி வச்சான். அந்த கடிதத்தை படித்த மன்னனுக்கு கோபமாக வந்துச்சு. அவன் தன்னுடைய காவல் வீரர்கள்கிட்ட, நீங்கள் போய் அந்த துரோகியை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிட்டான். வீரர்களும் அந்த பிரபுவை பிடிச்சிட்டு வந்தாங்க. மன்னன் அவனை சிறைசாலையில் தள்ளும்படி கட்டளையிட்டான். சிறையில் அடைக்கப்பட்ட பிரபு கர்வ மிகுதியால் தான் குற்றமற்றவன் அப்படின்னு மன்னன்கிட்ட சொல்லவும் இல்லை. தான் ஏதாச்சும் தவறு செய்திருந்தா தன்னை மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டவும் இல்லை. மன்னனோ அவனை சித்திரவதை செஞ்சு அவன் துரோகின்னு ஒப்புக்கொள்ள சொன்னான். பிரபுவோ அப்படின்னு தலையாட்டி தான் துரோகி அல்லன்னு அறிவித்தான். ஆனால் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மன்னனோ அவன் தான் துரோகின்னு சொல்ல மறுக்கிறான்னு நினச்சி அவனோட தலையை வெட்டி விடுமாறு கட்டளையிட்டான். அப்போ நீதிபதி மன்னன்கிட்ட, அரசே, அவசரப்பட வேண்டாம், இவனுக்கு எழுத படிக்க தெரியாது போல இருக்கு, யாரோ கடிதம் எழுத அதில் தன்னோட முத்திரையை பதிச்சு அனுப்பியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ இன்னொரு அரசாங்க அதிகாரியும், இந்த பிரபுவுக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னான். மன்னனும், அப்படியா, நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம், இவன் ஏன் படிக்கலை, தன்கிட்ட பணம் இருக்குதுங்கிற திமிரா,
சரி, எதுக்கும் இவனுக்கு எழுத படிக்க தெரியுதான்னு பரீட்சை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னான். நீதிபதியும் ஒரு காகிதத்தில் அந்த பிரபுவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதி அதை எடுத்துட்டு சிறைசாலைக்கு போனார். அவர் அதை அந்த பிரபு கிட்ட கொடுத்து, இதில் நீ கையெழுத்திட்டேன்னா உன்னை நான் விடுதலை செய்யறேன்னு சொன்னார். அந்த பிரபுவும், இதில் என்ன எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்டான். நீதிபதி அதுக்கு, நீ குற்றமற்றவன், உன் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானதுன்னு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். உடனே பிரபு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து முத்திரையை அதில் பதிச்சான். நீதிபதி அதை எடுத்துகிட்டு போய் மன்னன் கிட்ட காட்டி விளக்குனா. மன்னனுக்கு அப்போ அந்த பிரபுவுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிறது தெரிஞ்சுது. அவன் அந்த பிரபுவை விடுதலை செஞ்சுட்டு அவனுக்கு கடிதம் எழுதி கொடுத்தவனை பிடிச்சு தண்டனை கொடுத்தான்.